இங்க பாருங்க, இன்னைக்கு எங்க வந்திருக்கேன் தெரியுமா? சென்னையில, அதுவும் தியாகராஜ சுவாமி வடுவுடை அம்மாள் கோயிலுக்கு வந்திருக்கேன். எனக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா நான் அந்த 2 நாளும் மனசு இல்ல, நிம்மதி இல்ல. எனக்கு அவ்வளவு கஷ்டமாயி போச்சு. டெல்லியில வந்து குண்டு வெடிப்புல கிட்டத்தட்ட ஒரு 12 பேர் இறந்துட்டாங்க. அவங்களோட ஆத்மா சாந்தி அடையறதுக்காக மனசே நொந்து ரொம்ப கவலைப்பட்டேன். நம்ம நாட்டுல இப்படி நடக்குது, என்ன செய்ய ஃபீல் பண்ணி ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. இன்னைக்கு இது என்ன செய்யலாம், நான் சென்னையில இருக்கேன், என்னால எதுவும் பண்ண முடியல, ஒரு கவலையா இருந்தேன். பார்க்க எங்க அக்கா வந்து, நீ எதுவும் ஃபீல் பண்ணாரா, நம்ம ஒரு இடத்துக்கு வா, நம்ம ஊர்லயே ஒரு ஃபேமஸான கோயில் இருக்கு, நீ வாடா கூப்பிட்டு வந்தாங்க. அதுவும் தியாகராஜ சுவாமி வடுவுடை அம்மன் கோயிலுக்கு வந்ததுக்கு அப்புறம் எனக்கு மைண்டே ரொம்ப ஒரு பீஸ்ஃபுல்லா இருக்கு. நான் வரும்போது ரொம்ப கனத்த இதயத்தோட கண்கள்ல கண்ணீரை சுமந்துட்டு வந்தேன். என் தாய் திருநாடி என் கண்ணு முன்னாடியே இன்னைக்கு 12 பேர் இப்படி இறந்துட்டாங்களே நினைச்சு அவனோட ஆத்மா சாந்தி அடையணும் இறைவான்னு வந்தேன். ஆனா உண்மையிலேயே இன்னைக்கு கோயிலுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு நல்ல ஒரு அதிர்வு, நல்ல ஒரு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கு. கிட்டத்தட்ட இந்த கோயில் வந்து 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டு கட்டப்பட்டதா, அல்ல 2000 ஆண்டுக்கு உட்பட்டதா, இது பல்லவர்கள் ஆட்சி காலத்தை கட்டப்பட்டதா, அல்லது சோழர்கள் ஆட்சி காலத்தை கட்டப்பட்டதான்னு எனக்கு தெரியல. ஆனா நிச்சயமா வரலாற்று ஆசிரியர்கள் மற்றும் தொல்பொருள் ஆய்வாளர் கண்டிப்பா அதுக்கு வெளியே சொல்லுவாங்க. நம்ம ஊர் கோயிலுக்கு வாங்க, தியாகராஜ சுவாமி கோயிலுக்கு வாங்க, வேற மாதிரி இருக்கு. உண்மையிலேயே நீங்க என்ன வேணாலும் நிறைவேறுது. நான் கனத்த இதயத்தோட வந்தேன், என் தாய் திருநாடுக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு. இன்னைக்கு மனசார போறேன், நிச்சயம் இந்த நாடு நல்லபடியா வரும். இனிமேல் இந்த சம்பவம் நடக்காது, அப்ப இனிமேல் பயங்கர தாக்குதல் நடக்கக்கூடாது, நாடு நல்லவர வரணும் அப்படின்னு நான் வேண்டியிருக்கேன். அது நிறைவேறும், என்னோட வேண்டுதல் நிறைவேறும். அதுக்கான ஓசை மணி அடுத்துச்சு. ரொம்ப சந்தோஷமா இருங்க. மக்களே, எந்த ஒரு கஷ்டமா இருந்தாலும், எந்த ஒரு கவலையா இருந்தாலும், நீங்க மனசார இந்த கோயிலுக்கு வாங்க, நிச்சயம் உங்க வேண்டுதல் நிறைவேறும். இதை நான் உறுதியா நம்புறேன். அதுக்கான அனுபவபூர்வமா உணர்றேன். 2 நாள் ஒழுங்கா தூங்கல, ஒழுங்கா சாப்பிடல. ஆனா இன்னைக்கு வந்து சாமியை கும்பிட்டதுக்கு அப்புறம் என் மனசார நான் நல்ல சிந்தனையோட நல்ல ஒரு வைப்போட போறேன். ரொம்ப பெருமையா இருக்கு. இந்த கோயிலுக்கு அடிக்கடிக்கு நீ வருவேன் கண்டிப்பா. தமிழ்நாடு முழுக்க நீ எனக்கு பேர் எடுத்து கொடுத்த தமிழக மக்களுக்கும் சொல்றேன், எனக்கு இந்த கோயிலுக்கு வரும்போது அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. எங்க ஊரு கூமாப்பட்டிக்கு வாங்க, தமிழ்நாட்டிலே நம்பர் 1 ஐலாண்டுங்க, தரமா இருக்கும். முந்திருந்த கூமாப்பட்டி வேற, இப்ப இருந்த கூமாப்பட்டி வேற. முந்திருந்த கூமாப்பட்டி இப்ப தமிழக அரசாங்கம் 10 கோடி கொடுத்துருக்காங்க. அதை கொடுத்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு கூமாப்பட்டி வார்கள் வசதி மேற்கொண்டு கம்மை தூர் வர்றாங்க. ரொம்ப ஒரு பிரம்மாண்டமா செயல்படுது. கூடிய விரைவில் நான் தமிழக முதல்வருக்கு நன்றி தெரிவிப்பேன். ஏன்னா எங்க கூமாப்பட்டியை இன்னைக்கு 10 கோடி அறிவிச்சது மட்டும் இல்லாம அது செயல்பட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நான் கூடிய வரை தமிழக முதல்வரையும் பார்க்கணும், அதுக்கு நன்றி தெரிவிக்கிறேன். தமிழக மக்கள் உங்களுக்கு மனசார நன்றி. என்னோட கூமாப்பட்டி இன்னைக்கு விவசாயத்திலும் சரி, மேற்கொண்டு சுற்றுலாத்தலத்திலும் மீண்டும் அது நல்ல நிலைமைக்கு வரும்னு நம்பிக்கையில் இருக்கேன். நிச்சயம் நிறைவேறும். நான் மனசார வேண்டுறேன். இந்த கோயிலுக்கு வந்திருக்க என்னோட ஊரு, என்னோட தேசம், என்னோட மக்கள் நலமுடன் வாழ்வாங்கன்னு நம்பிக்கையில வேண்டுறேன். நிச்சயம் நிறைவேறும். இனிமேல் பயங்கரவாத தாக்குதல் நாட்டில் வரக்கூடாது, அதுக்கு இரும்பு கரம் கொண்டு இந்த தேசம் அரசாங்கம் செயல்படும் நம்பிக்கையில நான் வேண்டுறேன். நம்பிக்கை எனக்கு இருக்கு. மக்கள் வந்து உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு தனி மனிதன் எந்த ஒரு பின்புலம் இல்லாம கூமாப்பட்டி டென் பண்ணி தமிழக அரசாங்கத்துல 10 கோடி வாங்கி கொடுத்துருக்கான் அப்படின்னு மக்களோட பார்வை மேற்கொண்டு நம்ம உண்மையாகவே மனச்சாட்சியா நேர்மறை சிந்தனையோட இருந்தா நிச்சயம் நம்ம தமிழக மக்களும் சரி, இந்தியாவும் நமக்கு ஆதரவா இருக்கும்ன்றத என் அனுபவம் தான் நான் உணர்ந்துக்கிட்டேன். மனச்சாட்சியா உண்மையா இருந்தா கடவுள் நம்ம கூட இருப்பாரு. இல்ல, கோயில் இடத்துல உண்மைதாங்க. கோயில் வந்து புனிதமான தலங்கள்ல இப்படி ஏங்கன்னு இருக்க மாட்டேன். இது வந்து சன்னதி, நான் சரணாகதியோட வழங்கிட்டு போறேன். சரிங்க சார், ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ.